என்ன திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்தினா ஹராஸ்மென்ட் தான் நடக்கும். திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துறீங்க, அதனால தான் ஹராஸ்மென்ட் நடக்கும். சூப்பர். சரியா? கிளம்புங்க. ரொம்ப நல்லா. நீங்கலாம் போலீஸ். ஒரு பெண் வந்து நைட்டு 12 மணிக்கு அவங்க பெரியமா கூட நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. எங்கன்னா நம்ம சென்னை திருவான்மூர் பீச்ல. இது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு எதுக்கு சாப்பாடு வைக்க வருவீங்க, அன் டைம்ல பீச்ல உங்களுக்கு என்ன வேலை, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இந்த டைம்ல நீங்க வந்தீங்கன்னா இப்பதான் உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது, நீங்க நைட்டு 12 மணிக்கு வர்றதுனால மட்டும்தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட வந்து அந்த பெண்ணும் போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா தகராறுல ஈடுபட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த பெண் வந்து வீடியோவா பதிவிட்டு இருக்கா அவங்களோட ஆதங்கத்தை. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நான் போலீஸ் மேல தப்புன்னு சொல்லுவேன். என்னன்னா ஹராஸ்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எதனால, நைட்டு 12 மணிக்கு கேர்ள்ஸ் வெளியே வரதுனால இல்ல, அது வந்து ஒரு மேல் கிட்டதான் இருக்கு. அவங்க தப்பா நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு டைமிங் ஒன்றும் முக்கியம் கிடையாது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அது முதல் பாயிண்ட்ல தப்பு இருக்கு. அடுத்து வந்து டாக்ஸ்க்கு ஃபீட் பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல மோஸ்டா ஃபீட் பண்ணக்கூடாது, அது வந்து கார்பரேஷன் லிமிட்ல வருது. சோ வந்து ஒரு நல்லது செய்யறாங்கன்னா அதை வந்து காவல்துறை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த டைம்ல வராதீங்கம்மா அப்படின்னு அன்பா சொல்லிருக்கலாமே தவிர்த்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வந்து தகராறுல ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்ச அந்த பெண் வந்து சாப்பாடு நாய்களுக்கு வைக்கணும், பசியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இடத்துல தான் வந்திருக்காங்க. ஆனா காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா 12 மணிக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன், இந்த மாதிரிலாம் வரவே கூடாது, இந்த டைம்ல வரதுனால மட்டும் தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை வந்து அப்படி தெரிவிச்சிருக்காங்க. அதிகாரத்துல இருக்கிறோம் அப்படின்றதுனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. அப்படி பேசாதீங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக மட்டும்தான் காவல்துறையை தவிர்த்து மக்களை தவிர்த்து அல்ல.